ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கொஸ்டினை பாருங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்ம நேற்று நடந்த நம்ம டெஸ்ட் பேட்ச்லையும் கேட்டிருந்தோம். அரசியலமைப்பின் அசல் இந்தி பதிப்பை கையெழுத்தில் எழுதியவர் யார்? இது வந்து ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின் தான். ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த 4 ஆப்ஷனையும் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? சோ இத லாஸ்ட்ல பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏ வசந்த் கிருஷ்ண வைத்தியா அப்படின்றவர். இவர் யாருன்னா இந்திய அரசியலமைப்பின் அசல் இந்தி பதிப்பை எழுதியவர் வந்து வசந்த் கிருஷ்ண வைத்தியா தான். ஓகேங்களா? சோ நமக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். பிரேம் பிகாரி நரேன் ரைசதா. ஓகேங்களா? பிரேம் பிகாரி நரேன் ரைசதா அப்படின்றவர் இவர் என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா, அசல் ஆங்கில பதிப்பை இட்டாலிக் ஸ்டைல்ல வந்து எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அசல் ஆங்கில பதிப்பை இட்டாலிக் ஸ்டைல் எழுதுறதா இந்த பிரேம் பிகாரி நரேன் ரைசதா அப்படின்றது. நந்தலால் போஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இவரும் இருந்தாரு. இவர் வந்து அரசியலமைப்பினுடைய பக்கங்களை ஓவியங்களால டெக்கரேஷன் பண்ணவர் வந்து இந்த நந்தலால் போஸ் அப்படின்றவர் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பியோகர் ராம் மனோகர் சின்ஹா இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரசமைப்பினுடைய முகப்புரை இருக்கு இல்லையா, பிரியாமல் இருக்கு இல்லையா, அந்த பிரியாமல் பக்கத்தை மட்டும் அலங்கரித்தவர், டெக்கரேட் பண்ணவர் பாத்தீங்கன்னா இந்த பியோகர் ராம் மனோகர் சின்ஹா. ஓகேங்களா? சோ இந்த 4 பேருமே முக்கியமானவங்க. இந்த 4 விஷயத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப நமக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்தி பதிப்பை கையெழுத்தில் எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வசந்த் கிருஷ்ண வைத்தியா. அதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த ஒரு விஷயத்தையும் ஜஸ்ட் பாஸ் பண்ணி மைண்ட்ல அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க.